ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஃப்ளோரிஷ் கிராஃப்ட்ஸ் பெயர். இன்றைக்கி நம்ம ஆரி ஒர்க்கு செய்கிறதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரிங்ஸ் தான் எடுத்துக்கிறோம். ஸோ எம்ப்ராய்டரி ஹூப் இது வந்து அந்த செலக்டட் சைஸில் கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 8 இன்ச்சஸ், நெக்ஸ்ட்டு 18 இன்ச்சஸ். அது அதோடைய ஸ்டாண்டு அது ஸ்டீலில் இருக்கும். 4 பக்கமும் நம்ம லெக்ஸ் வச்சுக்கலாம். தென் இது பின்ஸு, ஸோ ஆரி ஒர்க் பண்ண யூஸ் ஆகும். தென் இது ஹூப், அப்புறம் சிஸ்ஸர், அப்புறம் த்ரெட்டு நம்ம இது பண்ணுறதுக்கு, தென் ஸ்கேல், அப்புறம் இது ஆரி எம்ப்ராய்டரி செய்கிறதுக்கான நீடில்ஸ். ஸோ இந்த நீடில் வச்சு தான் நம்ம மேக் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ஜர்தோசி ஒர்க் செய்கிறதுக்கான நீடில், அது உட்டன் ஃபினிஷில் இருக்கும். ஸோ அப்புறம் சாக் பீஸ் மார்க் பண்ணுறேன். அப்புறம் இது ஜரி த்ரெட். இந்த த்ரெட் வச்சு தான் நம்ம நிறைய டிசைன்ஸ் எல்லாம் மேக் பண்ணுவோம். ஸோ அப்புறம் இது கட்டர், துணி கட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அப்புறம் பீட், இது பார்த்திங்கன்னா 2mm பீட். ஸோ கோல்ட் கலரில் இந்த பீட் வச்சு ஒர்க் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 3mm பீட். இது கொஞ்சம் அதை விட பெரிய சைஸில் இருக்கும். ஸோ அதே கோல்டன் கலர் தான். எல்லா கலரையும் அவைலபிளாக இருக்குது. நம்ம கோல்டு தான் மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுவோம். அப்புறம் இது 4mm பீட். அது எல்லாத்தையும் விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட் சைஸஸில் பீட்ஸ் கிடைக்கும். ஸோ நம்மக்கிட்ட இந்த 3 பீட்ஸ் வச்சு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இது கட் பீட். இந்த பீட் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ இதை வச்சு சூப்பராக டிசைன் பண்ணுறதுக்கு உதவும். இது மாதிரி நிறைய கலர்ஸில் இருக்குது. ஸோ க்ரீன், ரெட், அப்புறம் கொஞ்சம் ஒரு மாதிரி பீகாக் க்ரீன், இந்த கலர்லலாம் வச்சுருக்கோம். அப்புறம் இது சக்ரி. இது பெரிய பெரிய ப்ரைடல் ப்ளவுஸ் டிசைனுக்குலாம் யூஸ் பண்ணுறது. ஸோ அது ஒன்று வச்சுருக்கோம். அப்புறம் இது சீக்வன்ஸ். நான் கோல்டன் கலர்லேயும் சில்வர் கலர்லேயும் வச்சுருக்கேன். இந்த சீக்வன்ஸ் வச்சு நிறைய டிசைன் போடலாம். ஸோ சில்வர் கலரில் ஒன்றும், அப்புறம் இது பார்த்திங்கன்னா கோல்டன் கலர் சீக்வன்சஸ். ஸோ இப்போ தான் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு பாருங்கள். அப்புறம் இது டியூப் பீட். கொஞ்சம் டியூப் மாதிரியே இருக்கும். லைக் கட் பீடோடைய பெரிய சைஸுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி தான் இருக்கும், பட் பெருசாக இருக்கும். அதுவும் 4 கலர்ஸில் வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பியல்ஸ், அப்புறம் கொஞ்சம் ஜம்காஸ். தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுகர் பீடி. நான் பிளாக் கலரில் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா மிரர் ஸ்டோனு. ஸோ இதெல்லாம் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் உள்ள மிரர் ஸ்டோன்ஸு, லைக் ட்ரையாங்கிள், டைமண்ட், சர்க்கிள்னு. ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் இதெல்லாம் குந்தன் ஸ்டோன்ஸு. அதுவும் நான் டிஃப்ரெண்ட் சைஸஸ், டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வச்சுருக்கேன். அப்புறம் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ்லேயும் இருக்குது. ஸோ அதிலெல்லாம் ஒன்று வச்சுருக்கேன் டிஃப்ரெண்ட் கலரில். ஸோ இந்த திங்ஸ் எல்லாம் நான் காமிச்சதெல்லாம் இருந்தால் வச்சு நம்ம ஆரி ஒர்க் ஈஸியாக செய்யலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஆரி ஒர்க் ரிலேட்டட் வீடியோஸ் வேணும்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி வரக்கூடிய நாட்களில் நம்ம ஆரி ஒர்க் வீடியோஸ் தான் டெய்லியும் போட போகிறோம். பாய்.